Hi friends, welcome to my channel, My Village Family Lifestyle. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகா செல்வம் அப்படிங்கிறவங்க பிஎட் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் இயர் பிஎட் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு வந்து 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது செமஸ்டர் பற்றி சொல்லுங்கள், அதாவது அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், டிஎல்எம், கமிஷன், ரெக்கார்டு, ட்ரைனிங் எல்லாத்த பற்றியுமே வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. நானுமே வந்து பிஎட் பற்றின வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அவங்க கேட்டதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். பிஎட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கோர்ஸு. இது வந்து டீச்சர் ட்ரைனிங் எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 வருஷம் கோர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் இயரில் வந்து 2 செமஸ்டர் இருக்கும், சரிங்களா? செமஸ்டருக்கு 5 பேப்பர்ஸ் இருக்கும். 4 பேப்பரில் வந்து எல்லாருக்குமே காமன். 4 பேப்பர், அதாவது 4 பேப்பர் வந்து எல்லாருக்குமே காமன். ஒரு பேப்பர் மட்டும் தான் உங்களுக்கு மேஜர் வைஸாக சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் இருக்கும். மீதி இருக்கிற 4 புக்குமே எல்லாருக்குமே சேம் தான். அது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், தென் வந்து தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே 4 புக்ஸு காமன். ஒரு புக்கு மட்டும்தான் மேஜர் வைஸில் உங்களுக்கு ஒரு புக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகி வரும். மற்றபடி எல்லாருக்குமே காமனாக தான் படிப்பீங்க. ஸோ 2 வருஷம் நீங்கள் இப்படி தான் போகும் உங்களுக்கு. ஃபஸ்ட் இயரில் 2 செமஸ்டர் இருக்கும். செகண்ட் இயரில் 3rd செமஸ்டர் வந்து இன்டர்ன்ஷிப். 3rd செமஸ்டர் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னா என்னென்னா, நீங்கள் ட்ரைனிங் போவீங்க. 80 டேஸ் வந்து நீங்கள் ட்ரைனிங் போகணும். இதுதான் வந்து 3rd செமஸ்டர். 4th செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 5 சப்ஜெக்ட் வரும். அந்த 5 சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். மொத்தம் இந்த 2 வருஷத்தில் இப்படி தான் நடக்குமே. ஃபஸ்ட் இயரில் 5 பேப்பர் வரும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிப்பீங்க, எக்ஸாம் ரிசல்ட் வரும். செகண்ட் செமஸ்டர் வரும். செகண்ட் செமஸ்டர் வந்து 5 பேப்பரை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவீங்க, ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் போன உடனே 3rd செமஸ்டர் அப்படிங்கிறது வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் ட்ரைனிங் போகணும். நீங்கள் ட்ரைனிங் போனீங்கன்னா 80 டேஸ் கம்பல்சரி நீங்கள் ட்ரைனிங் போகணும். ஸ்கூல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கூல் தரமாட்டாங்க. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பை 10 கிலோமீட்டர்ஸில் கவர்மெண்ட்டே அலாட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் தருவாங்க. அந்த ஸ்கூலுக்கு தான் வந்து நீங்கள் கம்பல்சரி போகணும். இதுதான் வந்து ரூல்ஸு. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் பண்ணும்பொழுது இது புதுசாக வந்த ரூல்ஸ். கவர்மெண்ட் அலாட் பண்ண ஸ்கூலுக்கு தான் நம்ம வந்து ட்ரைனிங் போகணும். அதே மாதிரி அந்த இன்டர்ன்ஷிப்பில் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸு கம்பல்சரி நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எழுதணும். ப்ளஸ் ட்ரைனிங் போகணும். கமிஷனுக்காக டிஎல்எம் வந்து அந்த 80 டேஸில் நீங்கள் ரெடி பண்ணணும். இதுதான் வந்து 3rd செமஸ்டர். அந்த 3rd செமஸ்டர் வந்து உங்களுக்கு நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து அந்த 80 டேஸ் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு கமிஷன் நடத்துவாங்க. அந்த கமிஷனில் நீங்கள் எல்லா ரெக்கார்டும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ப்ளஸ் வந்து டிஎல்எம் எல்லாம் பண்ணியிருக்கணும். கமிஷன் நடக்கும்பொழுது நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் வைப்பீங்க, அவ்வளோதான். முடிஞ்சிச்சு, கமிஷன் முடிஞ்சிச்சு. 3rd செமஸ்டர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிஎடை பொறுத்த வரைக்குமே 3rd செமஸ்டர் மட்டும்தான் கஷ்டம். அந்த கமிஷன் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. 4th செமஸ்டரில் உங்களுக்கு வந்து கமிஷன் பற்றின டென்ஷன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் 4th செமஸ்டரில், அவ்வளோதான். இந்த 4th செமஸ்டர் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பிஎடே முடிச்சிட்ட மாதிரி, அவ்வளோதான். பிஎட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோதான், 2 வருஷம் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டாக பிஎட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். சிம்பிள். 2 வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாது. உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அதுவும் அந்த ஃபஸ்ட் இயர் பிஎட் ஜாயின் பண்ணிங்கன்னாவே ஃபஸ்ட் இயர் எப்படி போகுதுன்னே தெரியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். செகண்ட் இயரில் அந்த கமிஷன் நடக்கிறதுக்கு மட்டும்தான் ரொம்ப அப்படியே ஒவ்வொரு நாளும் ரொம்ப லேட்டாக போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு மைண்டு அப்படியே ரிலாக்ஸாகவே இருக்காது. எனி டைம் ஒரு ப்ரெஷராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கமிஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ப்ரெஷராக தான் இருக்கும். அதுவும் மோஸ்ட்லி வந்து பிஎட் பண்ணுறவங்க எல்லாமே ஃபேமிலியிலேருந்து பண்ணுறவங்க தான் இருப்பீங்க.
அதாவது மேரேஜ் பண்ணவங்களா தான் இருப்பீங்க. உங்கள் மேரேஜ் பண்ணவங்களால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீடை பார்க்கணும், பசங்க பார்க்கணும், டிஎல்எம் பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் எழுதணும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமல் உங்களால் வெளியில் வர முடியாது. வேறு வழி இல்லை, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கமிஷன் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 4th செமஸ்டர் வந்து ஜாலியாக போகும். ஏன்னா நீங்கள் கமிஷன் முடித்த ஒரு ஃப்ரீ மைண்டில் இருப்பீங்க. ஸோ 4th செமஸ்டர் ரொம்ப ஜாலியாக போகும். 4th செமஸ்டர் முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், பிஎட் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க பிஎட். நானுமே வந்து பிஎட் பண்ணுறதுன்னா நான் வந்து எம்எஸ்சி முடித்தேன். அதாவது எம்எஸ்சி வந்து நான் 2016 முடித்தேன். 16 முடித்த நான் நினச்சிருந்தேன் நான் உடனே பிஎட் போட்டிருந்தா நான் முடிச்சிட்ருக்கலாம். இதோட என்னை நான் முடிச்சே ஒரு 4-5 வருஷம் ஆகிட்டுருக்கோம். அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் வந்து அது எப்படி இருக்குமோ என்னவோ ஏதோ அப்படின்னு பயந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யாராவது நமக்கு சஜஷன் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறைய யோசித்து நானுமே வந்து ரொம்ப வருஷம் அதை தள்ளி போட்டுட்டேன். எனக்குமே 2 பேபி இருக்குது. அந்த பேபி வச்சுட்டு என்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு எனக்குமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, என் மேலே எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தது. பட் வந்து போட்டுட்டேன், பிஎட் போட்டாச்சு. 2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணியே 1 இயர் ஆக போகுது. சரிங்களா? ஸோ வந்து பயப்படாமல் இருங்க. பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு என்ட்ரு ஆகிடுங்க. என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா உங்களால் அது பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகாமையே நம்மளால் முடியுமா முடியாதா, ஃபேமிலி இருக்குது, பசங்க இருக்காங்க, மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ தாராளமாக பண்ணுங்கள். இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அதாவது பிஎட்டில் சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்ரலாக இருக்கும். செம்ம ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டாபிக் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓனாக உங்களுக்கு என்ன அந்த கான்செப்ட் பற்றி உங்களுக்கு என்ன எழுதணும்னு தோணுதோ நீங்கள் ஓனாக எழுதலாம். எக்ஸாம் வந்து 40 pages ஃபில் பண்ணணும், அவ்வளோதான் கான்செப்ட். பட் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சின்ன நாலேஜ் இருந்தால் போதும். இப்போ ஒரு ஹெட்டிங்கோட சின்ன நாலேஜ் இருந்தால் போதும். நீங்களே வந்து சப்ஹெட்டிங்லாம் போட்டு தாராளமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அவ்வளோதான், சிம்பிள். எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஜென்ரலாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஜென்ரலாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப மக்கப் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரிலாம் இந்த பிஎட் வந்து இருக்கவே இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நானுமே வந்து ரொம்பவே பயந்தேன், நம்மளால் படிக்க முடியுமா, இவ்வளோ வருஷம் கேப் ஆயிடுச்சு. நானுமே வந்து 7 years கழித்து தான் வந்து நான் வந்து பிஎட் பண்ணேன். என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எனக்குமே வந்து டவுட்டாக இருந்தது. பட் வந்து நான் பிஎட் ஜாயின் பண்ணேன், ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அதாவது சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்தது. ஃபுல் புக்கு நம்ம ஒன்ஸ் படிச்சிட்டோன்னா நம்ம எக்ஸாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அவ்வளோதான் கான்செப்டே. ஸோ வந்து தாராளமாக பிஎட் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். அந்த டிஎல்எம் பண்ணுறது, அந்த கமிஷனு, இன்டர்ன்ஷிப்பு, இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் கூட எல்லாருக்குமே வரும். அது வந்து காமன் தான். பட் அதையும் தாண்டி நீங்கள் அதெல்லாம் பொறுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும் ஈஸியாக பிஎட் முடிஞ்சிடும். இதுக்கு மேலே பிஎட் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ என்கிட்ட டவுட் கேட்ட சிஸ்டருக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு இதுவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி பிஎட் பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.